சூப்பரு. மக்களே வந்துவிட்டேன். ஃபுட்பால் பேசிக்ஸ் பார்ட் 3க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 1, 2 போட்டு முடிச்சுட்டோம். 1ல வந்து ஃபார்மேஷனு எப்படி ஃபுட்பால் விளையாடுவாங்க, என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்தோம். 2வதுல என்னென்ன லீக் இருக்கு, எங்கெங்க விளையாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு யார் யார் விளையாடுறாங்க, நீங்க எந்த டீம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துருவோம். ஸோ இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி மோஸ்ட்லி என்டையர் வேர்ல்டுமேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இந்த டாப் 5 லீக்ஸ தான் அ நம்ம இந்தியால இருக்கிற காரணத்தினால, நம்ம லோக்கல் டீம தாராளமா சப்போர்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் தமிழ்நாட்டுல இருக்கேன், சென்னை எஃப்சிய சப்போர்ட் பண்ணலாம். இந்தியால இருக்கேன், மோகன் பகான சப்போர்ட் பண்ணலாம். கேரளா பிளாஸ்டர்ஸ் சப்போர்ட் பண்ணலாம். அது தாராளமா பண்ணலாம். பட் இந்த குவாலிட்டி வந்து இந்தியன் ஃபுட்பாலுக்கும், இந்த யூரோப்பியன் கிளப் ஃபுட்பாலுக்கும் அ அது என்ன சொல்றது? ரொம்ப அதிகம். பயங்கர அதிகம். ஸோ அது பார்க்கும்போது உங்களுக்கே வந்து எக்ஸைட்டிங்கா இருக்கும். இந்த யூரோப்பியன் ஃபுட்பால்லாம் பார்க்கும்போது. பட் இருந்தாலும் லோக்கல் டீம் சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிக்கொண்டு, யூரோப்பியன் ஃபுட்பால்க்குள்ள நம்ம டைவ போட போறோம். அவ்வளோதான். நம்ம தலைகீழா தான் குதிக்க போறோம்னு முடிவாயி போச்சு. யூரோப்பியன் ஃபுட்பால்ல குதிச்சிற வேண்டியது தான். ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ டாப் 5 லீக்ஸு யார் யாரு? ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இத குவிஸா நடத்தலாம்னு நெனச்சேன். ஆனா வந்து காரி துப்புவீங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் ஓகே. பிரீமியர் லீக், இங்கிலீஷ் பிரீமியர் லீக் இங்கிலாந்துல நடக்குது. லா லிகா ஸ்பெயின்ல நடக்குது. புண்டஸ்லீகா ஜெர்மனில நடக்குது. லீக் 1 பிரான்ஸ்ல நடக்குது. செரி ஆ இட்டலியில நடக்குது. ஸோ இதுதான் டாப் 5 லீக்ஸ். அது எந்த வகையில யார் யாரு ஃபர்ஸ்ட்டு இதுதான் பெஸ்ட்டு, இதுதான் வொர்ஸ்ட்டுன்னு சொல்றது, அது இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஒப்பீனியன். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மோஸ்ட் காம்படிட்டிவ் லீகு, பார்க்கறக்கு நல்லா இருக்கக்கூடிய லீகு இங்கிலீஷ் பிரீமியர் லீக். ஆனா டெக்னிக்கலி லா லிகா டீம்ஸ் தான் வந்து இந்த சாம்பியன்ஸ் லீக். சாம்பியன்ஸ் லீக்னா என்னன்னா, இந்த எல்லா லீக்ஸ் எல்லாம் நடக்குதா, இந்த லீக்ஸ்லலாம் டீம் இருக்கு. இந்த லீக்ஸ தாண்டி ஆல்ரெடி நம்ம சொன்ன மாரி சாம்பியன்ஸ் லீக்ன்னு ஒண்ணு இருக்கும். தலைசிறந்த டீம்கள் ஒவ்வொரு நாட்டில இருந்தும் 4, 5, 2, 3, 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டோட ஸ்ட்ரென்த்த பொறுத்து, லீகோட ஸ்ட்ரென்த்த பொறுத்து டீம எடுத்துட்டு வந்து ஒரு ட்ராஃபி நடத்துவாங்க. அதுதான் சாம்பியன்ஸ் லீகு. அதுல மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ஸ்பெயின் டீம் தான் ஜெயிக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஓ! அதையே நீங்க ஜெயிக்கிறீங்கன்னா, டெக்னிக்கலி லா லிகா தான் பெட்டர் லீகு அப்படின்னு கூட சொல்லலாம். தப்பு கிடையாது. இட்ஸ் ஆல் ஒப்பீனியன்ஸ் தான். ஆனா, உலகத்திலேயே மோஸ்ட் பாப்புலர் லீகு இங்கிலீஷ் பிரீமியர் லீக். ஸோ, இங்கிலீஷ் பிரீமியர் லீக்ல யார் யார் இருக்கிறாங்க? என்னென்ன மேட்டர்ன்னு பார்க்கறக்கு முன்னாடி, நீங்க ஒரு 20 டீம் இருக்கு. இந்த டீமுக்கு வந்து வேர்ல்டு வைட் சப்போர்ட்டர்ஸ் ஹெவியா குவிஞ்சு கிடக்குறாங்க. ரைட்டா? நம்ம கம்யூனிட்டிலேயே நெறைய பேர் இந்த டீம்ஸ தான் சப்போர்ட் பண்றாங்க. அட் த கோர் ரொம்ப கம்மியான பேர் தான் இத தாண்டி டீம்கள சப்போர்ட் பண்றாங்க. ஏன் இந்த டீம் எல்லாம் இவ்ளோ பாப்புலரா இருக்குன்னா, டிவில வந்த காரணத்தினால. நான் ஒரு 14, 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது, மான்செஸ்டர் யுனைட்டடு, லிவர்பூலு, பார்சிலோனா, ஆர்சனலு இந்த டீம்ஸ தாண்டி எனக்கு பல டீம்ஸ் தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தாலும், அன்னைக்கு வந்து யுனைட்டட் கூட ஒரு டீம் விளையாண்டுச்சே, அந்த டீம் தானே நீங்க, அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தெரியும். ஸோ ஏன்னா தட் இஸ் ஏன் ஏன்னா என்ன சொல்ல வந்தேன்னு மறந்துட்டேன். பட் இருந்தாலும் ஓகே. ஏன்னா இந்த பாப்புலரான டீம்ஸ் பார்க்கறக்கு ஆள் இருக்கு. அதனால தான் இத இத வந்து வேர்ல்ட் வைட் டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த சின்ன டீம் 2 டீம் விளையாடுதுன்னா, நீங்க உட்கார்ந்து பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியல. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் பார்க்க போறது கிடையாது. அதனால எப்போ அந்த சின்ன டீம்ஸ் எல்லாம் இந்த பெரிய டீம்ஸ் கூட விளையாடுதோ, அப்பதான் எனக்கு அவங்க ஒரு ஓகே. இந்த டீம் இப்படி விளையாடுவாங்க. இந்த டீம்ல இந்த பிளேயர்ஸ்லாம் இருக்காங்கன்னு அப்பதான் நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். பட் நீங்க இப்போ ஒரு இன்ஃபார்ம்டான டிசிஷன் எடுக்க போறீங்க. எனக்கு அப்ப எதுவும் தெரியாது. நான் ஒரு சின்ன பையன். அதனால எந்த டீம் விளையாண்டுச்சோ, அந்த டீம சப்போர்ட் பண்ற ஒரு ஆளா தான் இருந்திருப்பேன். நீங்க இப்போ ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிக்க போறீங்க. ஒரு வெல் இன்ஃபார்ம்ட் டிசிஷன எடுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, முழுமையாக பாருங்க அப்படின்னு ஒரு ஹூக்க போடுவேன். கடைசி வரைக்கும் பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்ல போறது கிடையாது. பட் அ இது இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, எந்தெந்த டீம் எப்படி எப்படின்னு உங்களுக்கு புரியும். பட் எண்ட் ஆஃப் த டே உங்களோட டீம் உங்களை கண்டுபிடித்து வரும். இல்லன்னா நீங்க அந்த டீம கண்டுபிடிச்சு போய் சேர்ந்துருவீங்க அந்த டீம்ல. பட் இருந்தாலும் இந்த டீம்ஸ் தான் மோஸ்ட் பாப்புலர் டீம்ஸ் இன் த வேர்ல்ட். ஸோ அது வந்து இந்த இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இது வந்து நீங்களே கொஞ்ச நாள்ல பழக்கப்பட்டுருவீங்க. பட் இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பேரு ஏசி மிலானு, அயாக்ஸு, ஆர்சனலு, அத்லெட்டிகோ மேட்ரிடு, பார்சிலோனா மேல இருக்கிற ரோல இருக்கிற எல்லாம். ஸோ இதே மாரி ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. அந்த பேர்களுக்கெல்லாம் வரேன். ஸோ இந்த இந்த டீம்ஸ் எல்லாருமே நான் இத கொலாஜ் பண்ணி வச்சிருக்கிறது வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு லீக்ல இருப்பாங்க. இப்ப ஏசி மிலான் பார்த்தீங்கன்னா, செரியால இருப்பாங்க. அயாக்ஸ் பார்த்தீங்கன்னா, நெதர்லாண்ட்ல
எரெடிவிசேன்னு ஒரு லீக் நடக்கும். அது ரொம்ப பாப்புலரா இல்லைனாலும், அவங்களும் ஒரு உலக லெவல்ல ஒரு பெரிய டீம் அயாக்ஸ். ஸோ அவங்க வந்து டச் லீக்ல விளையாடுவாங்க. ஆர்சனலு இங்கிலீஷ் பிரீமியர் லீக்ல விளையாடுவாங்க. அட்லெட்டிகோ மேட்ரிட் லா லிகா, பார்சிலோனாவும் லா லிகா. ஸோ இந்த மாரி அங்க இருக்கிற எல்லா டீம்ஸுமே கலந்து கலந்து தான் போட்டு வச்சிருக்கேன். ஆனா, டூ கிவ் யூ a ஜிஸ்ட் ஆஃப் இட், இவங்க தான் உலகத்திலேயே பாப்புலரான டீம்ஸு. நெறைய பேர் சப்போர்ட் பண்ணக்கூடிய டீம்ஸு இந்த டீம்ஸ் தான். அது ஏன், எதனாலங்கிறதுக்கான பல காரணங்கள், காரியங்கள் இருக்கு. இப்ப ஏசி மிலான் எடுத்துட்டீங்கன்னா, அவங்க காலாகாலமாவே ஒரு பெரிய டீமா இருந்து அ வந்தவங்க. அ இட்டலியில அவங்க தான் தி பிக்கஸ்ட் டீம். வேர்ல்டு வைட்ல ரொம்ப பாப்புலரான டீமே ஏசி மிலான் தான். ரொம்ப காலம் வரைக்கும் செரியா தான், இட்டாலியன் லீக் தான் உலகத்தில நெறைய பேர் பார்க்குற லீகா இருந்துச்சு. பட் ஃபினான்ஷியல் மிஸ்மேனேஜ்மென்ட் காரணத்தினால் அந்த லீக் வந்து இப்ப படுத்து போச்சு. பட் அகைன் ஸ்டில் வராங்க. இருந்தாலும் ஏசி மிலான் தான் வந்து ஹிஸ்டாரிக்கலி 7 சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சிருக்காங்க. ஆ 20 கிட்டத்தட்ட 20 லீக் டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு டீமு. அதனால அவங்க ரொம்ப பாப்புலரும் கூட. இது வந்து ஹிஸ்டாரிக்கலான ஒரு கிளப். ரீசென்ட் டைம்ஸ்ல ஒரு கடந்த 15 வருஷமா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அடிபட்டுட்டாங்க. ஒரு 2 லீக் ஜெயிச்சிருப்பாங்க. சாம்பியன்ஸ் லீக்லாம் அவ்வளோ அ தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. ஆனா இருந்தாலும் சப்போர்ட்டர்ஸ் ஸ்டில் தே சப்போர்ட் ஏசி மிலான். அதே மாரி அயாக்ஸ் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான டீமு அவங்க ஊர்ல. ஆ ஆர்சனலு ஆர்சனலோட கதை என்னன்னா, அவங்க வந்து இன்னும் ரெலிகேட்டே ஆனது கிடையாது. இந்த இந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் இருக்குல்ல, அதிலிருந்து ஒரு தடவ கூட 2ண்ட் டிவிஷனுக்கு போனதே கிடையாது. ஹிஸ்டாரிக்கலி ரொம்ப நல்ல டீமு. ஆனா, அவங்க கடைசியா பிரீமியர் லீக் ட்ராஃபி ஜெயிச்சு 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷம். ஆனா, இன்னும் அ பல பேர் ஆர்சனல சப்போர்ட் பண்றாங்க. அ அவங்க வந்து சாம்பியன்ஸ் லீக்ங்கிற ஒரு ட்ராஃபிய ஜெயிச்சதே கிடையாது. அட்லெட்டிகோ மேட்ரிட்ன்னு ஒண்ணு இருக்கு. அட்லெட்டிகோ மேட்ரிடும் ரியல் மேட்ரிடோட சைடு டீம் மாரி தான். ரியல் மேட்ரிட்ன்னு ஒரு டீம் இருக்கு. ஸ்பெயின்ல இருக்கிறதுலயே மிகப்பெரிய டீமு. உலகத்திலேயே மிகப்பெரிய டீமு ரியல் மேட்ரிட். அதே ஊர்ல இருக்காங்க அட்லெட்டிகோ மேட்ரிட். அவங்களும் கொஞ்சம் டீசென்ட்டான டீம் தான். அவங்க எப்படின்னா, பார்சலோனா, ரியல் மேட்ரிட் அந்த லீக்ல விளையாடுவாங்க. அவங்க 2 பேரும் ஜெயிக்கலன்னா, அட்லெட்டிகோ மேட்ரிட் ஜெயிப்பாங்க. அதான் மேட்ரு. ஸோ அவங்க வந்து ரொம்ப டிஃபென்சிவான ஃபுட்பால் விளையாடுவாங்க. அது வேற கத. ஸோ இவங்கலாம் தான் வந்து ஆ டாப் 20 டீம்ஸ் இன் த வேர்ல்ட். இவங்க தான். அதில யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழ 2ண்ட் ரோல பயர்ன் மியூனிக், பொருஷியா டாட்மண்ட் இந்த 2 டீமுமே புண்டஸ்லீகா ஜெர்மனில இருக்கு. செல்சி இங்கிலாந்துல இருக்கு. அதுக்கப்புறம் 2மே இட்டாலியன் டீம்ஸு. இன்டர் மிலான், யுவென்டஸ். அதுக்கப்புறம் லெஸ்டர் சிட்டிய யார் இன்க்ளூட் பண்ணுதுன்னு தெரியல. பட் ஓகே. சரி, இதுக்கெல்லாம் நான் அப்புறம் வரேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடிக்கடி நீங்க இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். கம்மிங் பேக் டூ லீக்ஸ்ல என்னென்ன டீம் இருக்கு? யார் யாரோட ஹிஸ்டரி, ஒரு சின்ன ஹிஸ்டரி. எனக்கு வந்து எல்லா டீமோட ஹிஸ்டரி தெரியாதுன்னாலும், ஆ இவ்வளோ வருஷமா பார்த்ததுல ஐ ஹேவ் பிட் ஆஃப் நாலேட்ஜ் எந்தெந்த டீமு எப்படி எப்படி அப்படின்னு. ஸோ வந்து இந்த இதில வந்து இருக்கிற டீம்ஸ்ல இது வந்து பழைய லிஸ்ட்டு போல. இதுல ரெலிகேட் ஆயி இதுலலாம் கிளப்பே இல்ல. அந்த 2வது லோகோ இருக்குல்ல, அதுக்கு பேரு பார்டோன்னு ஒரு டீம் இருந்துச்சு. அது வந்து ஃபினான்ஷியல் பிரச்சனைகள் காரணமாக டிசால்வ் பண்ணிட்டானுங்க. அந்த டீம் இப்போ வந்து அமேச்சர் லீக்ல விளையாண்ட்டுருக்கானுங்க. ஆனா, இதுல முக்கியமான டீம்கள் யார் யாருன்னா, ஒலிம்பிக் லியான்னு ஒரு டீம் இருக்கு. ஆ அந்த ஓஎல்ன்னு போட்டிருக்கு பாருங்க. அதுதான் வந்து ஒலிம்பிக் லியான். ஆ இவங்க வந்து ஒரு காலத்துல லீக் மேல லீக் மேல லீகா அடிச்சிட்டு இருந்தானுங்க. அப்புறம் இது எந்த மாரி ஒரு டீம்னா, பிரான்ஸ்ல இருக்க எல்லா டீம்ஸுமே பிஎஸ்ஜிய தவிர, பாரிஸ் செயின்ட் ஜெர்மைன்னு ஒரு டீம் இருக்கு. அந்த பிரான்ஸ் ஐஃபில் டவர் போட்ட மாரி ஒரு லோகோ தெரியுதா? அந்த டீம தவிர இங்க இருக்கிற எல்லா டீம்ஸுமே ஒரு டேலண்ட்ட டெவலப் பண்ணி, வேற வேற லீகுக்கு, லா லீகாக்கோ, புண்டஸ் லீகாக்கோ, பிரீமியர் லீகுக்கோ வித்து அதுலேருந்து காசு பார்க்குற டீம்ஸ் தான் எல்லாமே, பிஎஸ்ஜிய தவிர. ஏன்னா அ பிஎஸ்ஜி தான் அங்க இருக்கிறதுலயே மிகப்பெரிய டீமு. அவங்கள ஓன் பண்றது யாருன்னா, இந்த கட்டாரி ஸ்போர்ட்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் குரூப். அ இது வந்து ஒரு கட்டாரு நேஷனல் இதே வந்து இவங்கள பேக் பண்ற மாரி ஒரு டீமு. இவங்களுக்கு காசுக்கு அவசியமே கிடையாது. காச இறைச்சு தள்ளுவானுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஎஸ்ஜிலாம் அவ்வளோ பெரிய டீமே கிடையாது. எப்போ கட்டாரிக்காரனுங்க வந்து இத டேக் ஓவர் பண்ணானுங்களோ, அதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சானுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லீக் 1க்கு பேரு வந்து ஸ்லாட்டான் லீக்ன்னு இருந்துச்சு. ஏன்னா, ஸ்லாட்டான் இப்ராஹிமோவிச்ன்னு ஒரு பெரிய பிளேயர் இருந்தாப்ல. அவரு வந்து இந்த லீக்ல சேர்ந்ததுக்கப்புறம், இந்த லீக வந்து லீக் 1லாம் சொல்ல முடியாது. ஸ்லாட்டான் லீகா மாத்து அப்டின்னாங்க. 2016 வரைக்கும் ஸ்லாட்டான் லீக்ன்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் அவரு வெளிய போனதுக்கப்புறம் லீக் 1 மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் ஊபர் ஈட்ஸ் வந்து ஸ்பான்சர் பண்ற காரணத்தினால,
ஊபர் ஈட்ஸ்ன்னு சொல்லி பல பேர் இந்த லீக் ஒண்ண சொல்லுவாங்க. ஆனா, இங்க இருக்கிறதுலயே மிகப்பெரிய டீமு மோஸ்ட்லி சப்போர்ட்டட் பை குளோபல் ஃபேன்ஸ் வந்து பாரிஸ் செயின்ட் ஜெர்மன். ஆனா, அத தாண்டி நல்ல டீம்ஸ் இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஒலிம்பிக் லியான், ஒலிம்பிக் மார்சே, அ ஏஎஸ் மோனாக்கோன்னு ஒரு டீம் இருக்கு. அது என்னதான் வந்து ஒரு ஸ்டார்ட்டிங்ல பில்லியனர் ஸ்பான்சர் பண்ணி பல பிளேயர்ஸ வாங்கியிருந்தாலும், அவங்க யூத்த வந்து நல்லா டெவலப் பண்ணி புரொடியூஸ் பண்ற டீம் அது. அந்த டீம்ல தான் வந்து எம்பாப்பேலாம் வந்தாப்ல. அதுக்கப்புறம் நீஸ்ன்னு ஒரு டீம் இருக்கு. லீல்ன்னு ஒரு டீம் இருக்கு. செயின்ட் எட்டியன்னு ஒரு டீம் இருக்கு. இதெல்லாம் தான் வந்து பெரிய டீமுங்க. நீங்க இந்த டீமுகள மட்டும் தான் சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வந்து எஃப்சி மெட்ஸ சப்போர்ட் பண்ணலாம். ஆர்சி லான சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த இந்த பேருகள்லாம் நீங்க வந்து கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்கும். எல்இஎன்எஸ்ன்னு போட்டிருக்குல்ல, அது லென்ஸ் கிடையாது. அது பேர் லானா. அப்புறம் ஏயுஎக்ஸ்எக்ஸ்யூஆர்இன்னு என்னமோ போட்டிருக்கும். அது வந்து அக்ஷோர் கிடையாது. ஆஞ்சேர்ன்னு என்னமோ சொல்லுவாங்க. ஸோ சாரி ஏஎன்ஜிஆர்எஸ்ன்னு ஆஞ்சர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். ஆனா அது ஆஞ்சர்ன்னு சொல்ல மாட்டாங்க. ஆஞ்சேன்னு என்னமோ சொல்லுவாங்க. ஸோ அது அது வந்து ஏன்னா, இது இங்கிலீஷ் கிடையாது. இது வந்து ஃப்ரெஞ்சு டீமு. அவங்களுக்கான ப்ரொனன்சியேஷன் வேற மாரி இருக்கும். அது போக போக நீங்களே கத்துக்குவீங்க. ஏன்னா, பேர நீங்க வார்த்தைகள ஒவ்வொரு மொழியில வேற வேற மாரி சொல்லலாம். ஆனா பேர ஒண்ணா தான் சொல்லி ஆகணும். ஸோ இப்ப வந்து லீல் இருக்குன்னா, எல்ஐஎல்எல்இ இருக்குன்னா, அது லீல் தான். ஏன்னா பிரான்ஸ்ல அது ஒரு பேரு. அப்போ அது பேரு தான். அது எல்லா இடத்துலயும் கரெக்ட்டா தான் சொல்லி ஆகணும். ஸோ இதுதான் வந்து லீகுன். இதுல வந்து பிக் ஹிட்டர் பாரிஸ் செயின்ட் ஜெர்மன். பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் வந்து இஸ் பேக்ட் பை கட்டாரி இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்டு. ஒரு காலத்துல லியோ மெஸ்ஸி, நெய்மார், கிலியன் எம்பாப்பே, மார்க்கோ வெர்ராட்டி, இந்த மாரி இசிக்கியல் லெவெட்ஸி, ஸ்லாட்டான் இப்ராஹிமோவிச், எடின்சன் கவானி, இந்த மாரி மிகப்பெரிய வேர்ல்டுல இருக்கிற பிளேயர்ஸ்க்கெல்லாம் பயங்கரமான பணத்த குடுத்து, "வாங்க வந்து இங்க விளையாடுங்க. பிஎஸ்ஜிய பெரிய டீம் ஆக்குங்க." அப்படின்னு கூட்டு வந்தாங்க. அது எல்லாமே பேக் ஃபயர் ஆயிருச்சு. இப்ப யாருமே அங்க பெரிய பிளேயர்ன்னு சொல்லிக்கிற மாரி அந்த டீம்ல யாருமே கிடையாது. இருக்காங்க. ஆனா வந்து சூப்பர் ஸ்டார் யாரும் இல்ல. ஸோ இதுதான் வந்து லீக் ஒண்ணு. லீக் ஒண்ண வந்து சப்போர்ட் பண்றது தப்பே கிடையாது. ஆனா நெறைய பேர் இத பார்க்க மாட்டாங்க. நெறையா பிராட்காஸ்டிங் இது கிடைக்காது உங்களுக்கு. பட் இருந்தாலும் தாராளமா ஏதாவது மேட்ச் பார்க்குறீங்க, ஏதாவது டீம் புடிச்சிருக்குன்னா தாராளமா சப்போர்ட் பண்ணலாம். நோ அ அ தப்பே கிடையாது. இதுதான் வந்து லீகுன். அடுத்தது செரி ஆ. செரியா வந்து என்னன்னு சொல்லுங்க? இட்டாலியில நடக்கிற லீகு. கரெக்ட்டா? ஸோ இட்டாலியன் லீகு ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு காலத்தில மிகப்பெரிய லீகா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கப்பைஸ் அடிச்சு, இப்ப வந்து ரொம்ப பின்தங்கிய நிலைமைக்கு போய்ட்டானுங்க. அதுவும் இல்லாம அதுக்குள்ள இருக்கிற டீம் இந்த யுவென்டஸ்லாம் வந்து பல சிக்கல்கள்ல சிக்கி அவனுங்கள கப்பைஸ் எல்லாம் அடிச்சு, ஆ இந்த இந்த மேட்ச் ஃபிக்சிங் ஸ்கேண்டல்லலாம் சிக்கி அவனுங்கள ரெலகேட்லாம் பண்ணியிருக்கிறானுங்க. இந்த மாரி கொஞ்சம் அப்பப்ப ஷேடியான மேட்டர் பண்ணுவானுங்க. பட் டீம்ஸ் எல்லாம் வந்து லெஜெண்டரி டீம்ஸு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டாப் டீம் ஆல்ரெடி சொன்ன மாரி ஏசி மிலான், இன்டர் மிலான், யுவென்டஸு. அதுக்கப்புறம் என்ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? அதான் வந்து நாப்போலி. அதுவும் ஒரு நல்ல டீமு. ஒரு காலத்தில டியேகோ மரடோனா விளையாண்ட ஒரு டீம் அந்த டீமு. அதுக்கப்புறம் ரோமா. அந்த புலியா, ஓநாய் வந்து பால் குடுத்துட்டு இருக்கா? அந்த ரோமான்னு போட்டிருக்கிற டீம் வந்து அதுவும் ஒரு நல்ல டீமு. அதுக்கப்புறம் ஃபியோரன்டீனா, அந்த பர்ப்பிள் கலர்ல ஒண்ணு இருக்கு பாருங்க. அது. அதுக்கப்புறம் லாட்சியோ. ரோமாவோட பரம எதிரி, ஒரே ஊர்ல இருக்கிற எதிரி லாட்சியோ இருக்காங்க. ஸோ, அவங்களும் ஒரு டீசென்ட் லெவல் டீம் தான். ஸோ, இவங்க எப்படின்னா, இன்டர் மிலான், ஏசி மிலான், யுவென்டஸு இவங்க தான் வந்து டாப் டீம்ஸு. அதுக்கு கீழ இருக்கிற டீம்ஸ் அவங்க டொக்கு டீம்ஸ் எல்லாம் கிடையாது. என்ன சொல்றதுன்னா, தே ஹேவ் வெரி குட் ஃபாலோவிங். ஆனா, அந்த 3 டீம் மாரி குளோபல் பிராண்ட் கிடையாது. ஆனா, செரியா வந்து லீக்ன்னு பார்க்குறப்போ, செரியா வந்து இப்போ இப்போ ரொம்ப காம்படிட்டிவா இருக்கு. 6 டீம் வந்து டைட்டிலுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. போட்டி போட்டுட்டு இருக்கானுங்க. இந்த லீகோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிஃபென்சிவா இருக்கும். டாக்டிக்கலா இருக்கும். ஆ இந்த இந்த பிரீமியர் லீக் மாரிலாம் வந்து ரொம்ப தடல் புடலாலாம் இருக்காது. ரொம்ப டிஃபென்சிவான கேமா தான் இருக்கும் இந்த செரியா. ஸோ இதுதான் செரியா. செரியாவை பார்த்து நீங்க ஏதாவது ஒரு டீம சப்போர்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, தாராளமா நீங்க சப்போர்ட் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் த டீம்ஸ். நான் வந்து இந்த லோகோஸ் எல்லாம் அ ஏதாவது மிஸ் ஆயிருக்கலாம். ஏன்னா பழைய இத இடையில சொருகிட்டேன்னு நெனைக்கிறேன். பட் ஸ்டில் அ அகெயின் நீங்க மேட்ச் பாருங்க. மேட்ச் பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க. இது வந்து ஜஸ்ட் டூ கிவ் யூ அன் இன்ஃபர்மேஷன். எந்தெந்த டீமு எப்படி எப்படி அவ்வளோதான். அடுத்தது புண்டஸ்லீகாக்கு வரேன். புண்டஸ்லீகாக்கு எதுக்கு இவ்ளோ லோகோவ போட்டு வச்சிருக்கானுங்கன்னே தெரியல. புண்டஸ்லீகால இருக்கிறது ஒரு டீம். அந்த ஃபர்ஸ்ட்டா ஒண்ணு இருக்கு பாருங்க. பயன் முன்சென்னு, பயன் மியூனிக்ங்கிற டீம் தான் வந்து பெத்த டீமு. மத்தவனுங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவானுங்கன்னா, இவனுங்க வந்து 10, 11 வருஷமா லீக் தொடர்ந்து அடிச்சுட்டு வந்துட்டு இருந்தானுங்க.
11 வருஷம். யாருமே ஜெயிக்கல புண்டஸ்லீகாவ. 2012லிருந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வரைக்கும் அவனுங்க மட்டும் தான் அடிச்சிட்டு இருந்தானுங்க. லீக் மேல லீக் மேல லீகா. மத்த எந்த டீமுமே லீக் அடிக்கல. ஆனா போன வருஷம் ஒரு டீம் வந்திருக்கான். பயர் லெவர்க்யூசன் ஒரு டீமு. ஸோ இதில எப்படி இருக்கும்னா, அ பயர்ன் மியூனிக் தான் வந்து குளோபல் டீமு, சூப்பர் ஸ்டார் டீமு. இந்த ரியல் மேட்ரிட், மான்செஸ்டர் யுனைட்டட் அளவுக்கு ரொம்ப பாப்புலரான டீமு. அவங்க ஃபேன்ஸ் அடிக்கடி சொல்ற மேட்டர் என்னன்னா, உலகத்திலேயே அதிக ஃபேன் கிளப் இருக்கக்கூடிய டீமே பயர்ன் மியூனிக்ன்னு தான் சொல்றாங்க. பட் இந்த இந்த அடிக்கடி ஜெயிச்சுட்டே இருக்க, தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்க டீம நீங்க சப்போர்ட் பண்ணணும். எனக்கு வந்து வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் வந்து இத பார்த்து நான் சந்தோஷம் மட்டும் தான் படணும்னு நெனச்சீங்கன்னா, பயர்ன் மியூனிக் தான் உங்களுக்கு ஏத்த டீமு. தாராளமா நீங்க சப்போர்ட் பண்ணலாம் பயர்ன் மியூனிக்க. ஸோ அத தாண்டி இனி ஒரு 2, 3 நல்ல டீம்ஸ் இருக்கு புண்டஸ்லீகால. அந்த செகண்டா இருக்கிற டீம் பார்த்தீங்கன்னா, ஆர்பி லைப்சிக்ன்னு சொல்லுவாங்க. ஆர்பி லைப்சிக் எப்படின்னா, ஆர்பிக்கு என்ன அர்த்தம்னா ரெட் புல்லு. இந்த ரெட் புல் ட்ரிங்க் இருக்குல்ல, அவனுங்க 4, 5 டீம் வச்சிருக்கானுங்க. ஒவ்வொரு ஊர்ல வச்சிருப்பானுங்க. ஆஸ்திரியால ஒரு டீம் வச்சிருக்கானுங்க. ஆர்பி சால்ஸ்பர்க்ன்னு நெனைக்கிறேன். ஆ இது ஒரு டீமு ஆர்பி லைப்சிக். அப்புறம் நியூயார்க் புல்ஸா? நியூயார்க் புல்ஸ்ன்னு ஒண்ணு வச்சிருக்கானுங்க. அப்புறம் அ பிரேசில். பிரேசில்ல பேரு தெர்ல. ஆனா பிரேசில்ல ஒரு டீம் வச்சிருக்கானுங்க. இந்த மாரி ஒவ்வொரு ஊர்லயும் டீம் வாங்கி இவனுங்க வந்து இத ஒரு கம்பெனி மாரி நடத்திட்டு இருக்கானுங்க. ஸோ அதே மாரி இங்கிலீஷ் பிரீமியர் லீக்லயும் ஒரு கம்பெனி இருக்கு. அதுக்கு நான் அப்புறம் வரேன். ஸோ அந்த மாரி ஒரு கம்பெனிலேருந்து வந்த டீம் தான் ஆர்பி லைப்ஸிக். இவங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 5வது டிவிஷன்ல இருந்தாங்க. இந்த ரெட் புல் வந்து இவனுங்கள டேக் ஓவர் பண்ணி பெரிய டீமா இப்போ உருவாக்கிட்டாங்க. டெஃபினெட்லி ஒரு டாப் 5 டீம் புண்டஸ்லீகால. அதுக்கப்புறம் பொருஷியா டாட்மண்ட். இது வந்து ஒரு யூனிக்கான டீம். அந்த எல்லோ கலர் லோகோ இருக்குல்ல, அது வந்து ஒரு யூனிக்கான ஒரு டீமு. இவங்க 2012ல டைட்டில் அடிச்சாங்க. 2013ல சாம்பியன்ஸ் லீக் அடிக்கிறதுல ஜஸ்ட் மிஸ் ஆயி போச்சு. ஆனா அவனுங்களுக்கு கப்பைஸ் அடிச்சது பயர்ன் மியூனிக் தான். பட் ஒரு கொடூர அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேடியம். அந்த அந்த ஸ்டேடியம்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா மேட்சுமே பேக்டா இருக்கும். கிட்டத்தட்ட 80,000 பேர் எல்லா மேட்ச்லயும் இருப்பாங்க. ஒரு லோக்கல் சப்போர்ட்னா, கொடூர லோக்கல் சப்போர்ட் இருக்கிற ஒரு டீமு பொருஷியா டாட்மண்ட். ஓவராலா குளோபலியும் நல்ல சப்போர்ட் இருக்கு. பட் இருந்தாலும், அது வந்து நெறையா ட்ராஃபி ஜெயிக்க மாட்டாங்க. அப்படி ட்ராஃபி ஜெயிச்சாங்கன்னா, இந்த சூப்பர் கப்புன்னுலாம் ஒண்ணு நடக்கும். லீக தாண்டி எப்படி நான் சொன்னேன் சாம்பியன்ஸ் லீக், அது மாரி அ உள்ளூர்க்குள்ளேயே, அதாவது ஒரு நாட்டுக்குள்ளேயே லீக் நடக்கும். சாரி அ இந்த கப் காம்படிஷன்ஸ் நடக்கும். அ அது பேர் என்ன சொல்லுவாங்க? டிஎஃப்பி போக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரி ஒவ்வொரு ஊருக்கும் 1 கப்பு இல்லன்னா 2 கப் இருக்கும். அது வந்து அந்த ஊருக்குள்ள இருக்க டீம் மட்டும் தான் விளையாடணும். ஸோ அந்த மாரி கப்ஸ இந்த லைப்சிக்கு, இந்த டாட்மண்ட், இந்த லெவர்க்யூசனு இவங்க ஜெயிப்பாங்க. ஸோ இதுதான் இந்த மாரியான ஒரு டீம் தான் பொருஷியா டாட்மண்டு. அதே மாரி கமிங் டூ பயர் லெவர்க்யூசன். யாருமே நெனச்சு பார்க்க முடியாத ஒரு ஃபீட்ட அச்சீவ் பண்ணியிருக்காங்க. பயர் லெவர்க்யூசன ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு லைப்சிக் மாரி, ஒரு முன்ச்சென்கிளாட்பாக் மாரியான ஒரு டீம் தான். ஒரு ஒரு டாப் 5 டீமா தான் புண்டஸ்லீகா இருந்தாங்க. பயர்ன் மியூனிக்க தாண்டி ஒருத்தன் புண்டஸ்லீகாவ ஜெயிக்கணும்னா, அது டாட்மண்ட்னால மட்டும் தான் முடியும். அதுதான் வந்து மக்களின் கருத்து. ஆனா, எங்கிருந்து வந்தானுங்க, எப்படி வந்தானுங்கன்னு தெரியாது. பயர் லெவர்க்யூசன் போன வருஷம் வந்து அடிச்சு பொளந்துட்டானுங்க. ஒரு மேட்ச் கூட தோக்காம புண்டஸ்லீகாவ ஜெயிச்சிருக்கானுங்க. இன்கிரெடிபிள் அச்சீவ்மென்ட். நெனச்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி சீசன் நீங்க அந்த டீம சப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த சந்தோஷம் எப்படி இருந்திருக்குமோ? எப்படி இருந்திருக்கும்னா, ரியல் மேட்ரிட் ட்ரெபிள ஜெயிச்சா எப்படி சந்தோஷம் குடுக்குமோ, இல்ல ஒரு மான்செஸ்டர் யுனைட்டட் லீக ஜெயிச்சா எப்படி சந்தோஷத்த குடுக்குமோ, அந்த அளவுக்கு சந்தோஷத்த லெவர்க்யூசன் ஜெயிச்சது உங்களுக்கு குடுத்துருக்கும். நம்ம இதுல இருக்காங்க. லெவர்க்யூசன் ஃபேன்ஸு கிளப் பேஜ் எல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ செக் தெம் அவுட். யூனியன் பெர்லின் இருக்காங்க. அப்புறம் வுல்ஸ்பர்க், முன்ச்சன் கிளாட்பேக்கு, ஸ்டுட்கார்ட் இவங்கலாம் வந்து கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலான டீம்ஸு. ஷால்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஷால்காக்கும் அந்த மஞ்ச டீமுக்கும் சரியான இது இருக்கும். போட்டி இருக்கும். ஏன்னா, இவங்க 2 பேரும் ஒரே ஊர்ல இருக்கிற டீம்ஸு. அதுக்கு பேரு தான் வந்து லோக்கல் ரைவல்ரி, டார்பி அப்படின்னு சொல்லுவாங்க. டார்பின்னு ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். யாராவது போய் பார்க்கலன்னா பாருங்க. எப்படி சொருகுனோம் பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து புண்டஸ்லீகா. ஆல்ரெடி சொன்ன மாரி பயர்ன் மியூனிக் தான் டீமு. அதுக்கப்புறம் வந்து மிச்சம் மீதி அங்கங்க இருந்துச்சுன்னா, எடுத்து பார்த்துக்க வேண்டியது தான். ஆனா, நீங்க வந்து ஜெயிச்சுட்டே இருக்கிற டீம சப்போர்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. வாழ்க்கையில நீங்க வந்து சந்தோஷமாவே இருக்கணுமா? கிடையாது. கேரக்டர் டெவலப்மென்ட் வேணுமா? அப்ப வந்து வேற டீம சப்போர்ட் பண்ணுங்க. போய் ஷால்காவ சப்போர்ட் பண்ணுங்க. ரெலகேட்லாம் ஆவானுங்க. மறுபடியும் வருவானுங்க. அது வந்து துன்பத்தின் உச்சக்கட்டத்துக்குலாம் எடுத்துட்டு போவானுங்க. ஸோ இட் இஸ் அப் டூ யூ. ஸோ திஸ் இஸ் புண்டஸ்லீகா கமிங் டூ லா லிகா.
லாலிகா வந்து கேட்டிங்கன்னா, பல பேர் உலகத்திலேயே பெஸ்ட் லீக்ன்னு ஒரு 2 டீமோட ஃபேன்ஸ் சொல்லுவாங்க. ஆ டெக்னிக்கலி நான் வந்து அத வழிமொழிகிறேன். ஆனா, பை பாப்புலாரிட்டி பிரீமியர் லீக் பக்கத்தில கூட வர முடியாது. இந்த லாலிகானால. ஆ ஏன்னா, அவங்க காலகாலமாவே ரியல் மேட்ரிட், பார்சலோனா. ரியல் மேட்ரிட் யாருன்னா, அந்த 3வது ரோல கடைசி டீமு. அந்த வெள்ளையில ஒரு க்ரவுன்லாம் வச்சிருக்குல்ல, அதான் ரியல் மேட்ரிட். பார்சலோனான்னு ஒரு டீம் இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் ரோல 3வதா இருக்கானுங்க. இந்த இந்த 2 டீம் தான் உலகத்துல ரொம்ப ஃபேமஸான டீம். நீங்க இதையும் கூட எடுத்துக்கோங்க. இங்கிலாந்துல கூட ஒரு டீம தவிர கிட்டத்தட்ட எல்லா டீமுமே இவங்களுக்கு கீழ தான். அ இன் டெர்ம்ஸ் ஆஃப் பாப்புலாரிட்டி. ஏன்னா, இவங்க வந்து அந்த காலத்துல தனி பிராட்காஸ்டிங் வச்சிருந்தாங்க. இவங்க தான் வந்து உலகத்துல இருக்க பெஸ்ட் பிளேயர்ஸ வாங்குவாங்க. பெஸ்ட் பிளேயர்ஸ் இந்த டீம்ஸ்லாம் விளையாண்ட்டுருந்தாங்க. இவங்களுக்குன்னு தனியா பிராட்காஸ்டிங் இருந்துச்சு. இது வந்து ஒரு லீக் பிராட்காஸ்ட் பண்றத விட, சவுத் அமெரிக்காலலாம் இந்த டீம்ஸ் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பார்சலோனா மேட்ச் மட்டும் பிராட்காஸ்ட் ஆகும். ரியல் மேட்ரிட் மேட்ச் மட்டும் பிராட்காஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாரி பண்ணி இவங்க அந்த லீக்லயே ரொம்ப கொடூர டீம்ஸ் இந்த 2 டீம்ஸ் தான். இப்போதைக்கு பார்சலோனா ஃபினான்ஷியல் ட்ரபிள்ல இருக்கானுங்க. கப் ஐஸ் அடிச்சு வீசிட்டானுங்க அவனுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பிரசிடென்ட் காச சூறையாடிட்டான். அந்த காரணத்தினால பிளேயர்ஸ கூட ரெஜிஸ்டர் பண்ண முடியாத கரமான நிலைமையில் இருக்கிறாங்க பார்சலோனா. ஆனா ரியல் மேட்ரிட் எவன்லாம் ஃப்ரீயா பிளேயர்ஸ் கிடைப்பானோ, ஓகே பிளேயர்ஸ் எப்படி டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்றதுன்னு அடுத்த பேசிக்ஸ் பார்ட்ல போடுறேன். எப்படி ஒரு டீம் இன்னொரு பிளேயர வாங்குவாங்க? ஃப்ரீ ஏஜென்ட்னா என்ன? என்ன காசு குடுத்து வாங்குறாங்க? அதெல்லாம் அடுத்த வீடியோல வரும். ஸோ ஓகே. ஆனா ரியல் மேட்ரிட் சும்மா பணத்துல கொழுத்து போய் சுத்துறானுங்க. அவனுங்கிட்ட இல்லாத காசே கிடையாது. அவனுகிட்ட தான் உலகத்திலேயே தரமான பிளேயர்ஸு அவனுகிட்ட தான் இருக்கிறானுங்க. நீங்க வந்து தரமான பிளேயர் வேற எங்கேயாவது விளையாண்ட்டுருப்பான். அவன் வந்து கொடூரமா விளையாண்ட்டுருப்பான். இவனுங்க போவானுங்க, நேரா தூக்கி காசு குடுப்பானுங்க. இல்லன்னா ஃப்ரீயாவே தூக்கிட்டு வந்துருவானுங்க. தூக்கிட்டு வந்து இவனுங்க டீம்ல விளையாட வச்சுருவானுங்க. உலகத்திலேயே அதிக சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்ச ஒரே டீமு ரியல் மேட்ரிட் தான். 2ண்ட் டீமு 7 ஜெயிச்சிருக்கிறாங்க. இவங்க 15 ஜெயிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஹிஸ்டரி வைஸ் ரியல் மேட்ரிடுக்கு பக்கத்துல எந்த டீமுமே வர முடியாது. அகைன் பயர்ன் மியூனிக் சொன்ன அதே கதை தான். உங்களுக்கு வாழ்க்கையில துன்பங்கள் அடிக்கடி வரக்கூடாதா? இந்த மேட்ச் பார்க்கும்போது நான் துன்பப்படக்கூடாது. நான் சந்தோஷமா தான் இருக்கணும். அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ரியல் மேட்ரிட்ட பார்க்கலாம். இவங்களுக்கும் துன்பம் வரும். 2, 3 மேட்ச் தோப்பாங்க. அத தான் துன்பம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மத்த டீம கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே கிடையாது. பட் அகைன் ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸு, பார்சிலோனா ஃபேன்ஸ்ல ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட் யாருன்னா, இந்த இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ சப்போர்ட் பண்ற ஒரு குரூப் இருக்கு. எப்படின்னா, இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ இருக்காப்ல. உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கிறிஸ்டியானோ ரொனால்டோ யாருன்னு. அதே மாரி லியோ மெஸ்ஸி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாப்ல. இவங்க 2 பேர் தான் உலகத்திலேயே தலை சிறந்த பிளேயர்ஸ் 2 பேரு. அ எப்பவுமே அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் எங்க விளையாண்டாங்கன்னா, கிறிஸ்டியானோ ரொனால்டோ அந்த வெள்ள டீம்லயும், ரியல் மேட்ரிட்லயும், லியோனல் மெஸ்ஸி பார்சிலோனாலயும் விளையாண்டாங்க. கரெக்ட்டா? அதனால இதுக்கு முன்னாடி இவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ரொனால்டோ ரியல் மேட்ரிட் வர்றதுக்கு முன்னாடி மான்செஸ்டர் யுனைட்டட் அப்படின்னு ஒரு டீம்ல இருந்தாப்ல. அதுவே உலகத்தில கொடூர டீம். அதுலேருந்து பாதி பேர் கழண்டு போயி, ரொனால்டோ போன காரணத்தினால, ஹலா ஜிஜிஎம்யூ அதாவது நான் வந்து ரியல் மேட்ரிடையும் சப்போர்ட் பண்ணுவேன், யுனைட்டடையும் சப்போர்ட் பண்ணுவேன். அப்படிங்கிற ஒரு குரூப் கிளம்பி போயிட்டாங்க. ஆனா, இப்ப வந்து எக்ஸ்ட்ரா தாக்குதல் ஆரம்பிச்சனால, யுனைட்டட் நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணாத காரணத்தினால, அவங்க வந்து ஒன்லி ஜிஜேசி ஹலா மத்ரிட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 2018ல கிறிஸ்டியானோ ரொனால்டோ என்ன பண்ணாப்ல, அங்கிருந்து நேரா போய் யுவென்டஸ்ல சேர்றாப்ல. யுவென்டஸ்ல சேர்ந்தப்ப என்ன ஆயி போச்சு, அவனுக்கு இட்டாலியன் டீமு. அப்ப அவங்கள சப்போர்ட் பண்றாங்க. ஃபார்ஸா யுவே அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கோஷம். இங்க ஹலா மட்ரிட், அங்க குளோரி குளோரி மேன் யுனைட்டட், அங்க ஃபார்ஸா யுவே. மறுபடியும் ரொனால்டோ என்ன பண்றாப்ல, யுனைட்டடுக்கு வராப்ல. அந்த குரூப் அப்பவும் டிராவல் ஆகுது. எங்க டிராவல் ஆகுது? யுனைட்டடுக்கு டிராவல் ஆகுது. அங்க டிராவல் ஆகி வந்து அங்க ஒரு கோஷம். மறுபடியும் குளோரி குளோரி மேன் யுனைட்டட் அப்படின்னு ஒரு கோஷத்த போட்டு, அங்க ரொனால்டோக்கும் யுனைட்டடுக்கும் பல பிரச்சனைகள் ஆனது காரணத்தினால, அவரு சவுதி அரேபியா பக்கம் போறாப்ல. அங்க போய் நான் லீக இது பண்ண போறேன். அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாப்ல. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க அங்க போயிட்டாங்க. அதுக்கு என்ன கோசம் இருக்குன்னு தெரியாது. அது பேரு வந்து அல் நாஸர்ன்னு ஒரு டீம் இருக்கு. நீங்க அந்த டீம சப்போர்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, தாராளமா பண்ணலாம். மாற்று கருத்து யாரும் சொல்ல போறது கிடையாது. ஆனா, அந்த அந்த டீம இப்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன பிரச்சனைன்னா, இப்போ நீங்க ஹலா, ஃபோர்ஸா
க்ளோரி, க்ளோரி மேன் யுனைட்டட் அல் நாசர்ன்னு சொல்றீங்க. இப்ப இந்த டீமுக்குள்ள மேட்ச் நடக்குதுன்னா, ரொனால்டோ எந்த டீம்ல விளையாடுறானோ, அந்த டீம தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா? இது வந்து அயோக்கியத்தனமா தெரியல. இது வந்து கேவலமா தெரியல. இது அசிங்கமா தெரியலன்னு பல பேர் கேட்கறாங்க. நானும் கேட்பேன். பட் இருந்தாலும் பிளேயர்ஸ் தான் வந்து ஒரு டீம் உருவாக்குறாங்க. நான் இல்லன்னு மறுக்கவே கிடையாது. ஆனா, என்ன பிரச்சனைன்னா, இப்ப ரொனால்டோ ரிட்டயர் ஆயிட்டான்னா, எந்த டீம சப்போர்ட் பண்ணுவீங்க? மான்செஸ்டர் யுனைட்டடையா? ரியல் மேட்ரிடையா? அல் நாசரையா? யுவென்டஸயா? இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதப்பா. நெறைய ட்ராஃபிஸ் ஜெயிக்கிறானுங்க. அதனால நான் ரியல் மேட்ரிட் ஃபேன் ஆயிக்கிறேன்னு சொல்லிட்டு ரியல் மேட்ரிட் ஃபேன் ஆக போறீங்களா? இதே ரொனால்டோ மட்டும் கிடையாது. இதே குரூப் பார்சிலோனாலயும் இருக்காங்க. அது வந்து இந்த மெஸ்ஸி குரூப். மெஸ்ஸி குரூப் எப்படின்னா, அவங்க வந்து சின்னதுலேருந்தே மெஸ்ஸி அங்க இருந்தனால ஆப்வியஸ்லி அ அங்கேயே தான் இருந்தாங்க. அப்புறம் மெஸ்ஸி ஒரு காலத்தில பிஎஸ்ஜி போனாங்க. திடீர்னு பார்த்தா லீக் ஒன் அனலிஸ்ட் ஆயிட்டாங்க அவங்க. லீக் ஒன்ல அது தெரியுமா? லீக் ஒன்ல இது தெரியுமா? இதுக்கு முன்னாடி நீ லீக் ஒன் பார்த்துருக்கியா? இல்ல. பட் இருந்தாலும் பரவால்ல. நான் இப்ப பிஎஸ்ஜி சப்போர்ட்டரு அப்படின்னு கிளம்பிட்டாங்க. அதிலிருந்து இன்னொரு மினி செக்ஷன் இருக்கு. அது எப்படின்னா, இந்த மான்செஸ்டர் சிட்டின்னு ஒரு டீம் இருக்கு. அவங்க வந்து இவங்களா நெனச்சுக்கிறாங்க. அது வந்து பார்சிலோனாவோட பி டீமு. அவன் வந்து ஆயில் கிளப் தான். அவனுக்கு வந்து இந்த எண்ணெய் கிணறுலேருந்து தோண்டி எடுத்துட்டு வந்த கிளப் தான். ஆனா இருந்தாலும் பார்சிலோனாவோட பி டீம்னு சொல்லிட்டு இந்த கோர் பார்சிலோனா ஃபேன்ஸ் கிடையாது. அது வந்து ஒரு குரூப் இருக்கு. அது குட்டி குரூப். எப்படி ரியல் மேட்ரிட்ல ஒரு குரூப் இருக்கோ, அதே மாரி பார்சிலோனாவுலயும் ஒரு குட்டி குரூப் இருக்கு. இவங்க வந்து இந்த மான்செஸ்டர் சிட்டிங்கிற டீம தன்னோட டீமாவே பாவிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது ஏன்னு எனக்கும் புரியல. நமக்கு என்ன மேட்ரு? நீங்க ஒரு டீம சப்போர்ட் பண்ணீங்கன்னா, நீங்க ஒரு டீம தான் சப்போர்ட் பண்ணணும். வாழ்க்கை முடியிற வரைக்கும் ஒரு டீம் தான். அப்படி இல்லன்னா ஃபுட்பால் பார்க்காத. வேண்டாம். ஏன்? ஏன் கஷ்டப்படுற என் தெய்வமே? ஏன்? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ, ஒரு டீம் தான் நம்மளுக்கு முக்கியம். ஆல்ரெடி சொன்ன மாரி, நீங்க உங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிய மாத்தலாம். பேர மாத்தலாம். பொண்டாட்டிய மாத்தலாம். என்ன வேணா மாத்தலாம். ஒரு தடவ இந்த டீம் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிட்டோம்னா, நம்ம அந்த டீம் தான். கடைசி வரைக்கும் சாகுற வரைக்கும் அந்த டீம் தான். இந்த ஆல்ரெடி சொன்ன மாரி, இங்கிருந்து அத சப்போர்ட் பண்றது, அங்கிருந்து அத சப்போர்ட் பண்றது, அது நம்ம பண்ண போறது கிடையாது. அது வந்து சில்வண்டு பசங்க பண்றது. வி வில் நாட் சப்போர்ட் தட். ஓகே. நண்பன் கூப்பிடுறான். பட் அது முக்கியம் கிடையாது. ஸோ மேட்டர் என்னன்னா, நீங்க வந்து தாராளமா பாருங்க. இப்ப வந்து நான் வந்து ஒரு ஹெவியான மான்செஸ்டர் யுனைட்டட் ஃபேனு. ஆனா எனக்கு வந்து நெய்மாரு, மெஸ்ஸி, ரொனால்டோலாம் வந்து ரொம்ப புடிக்கும். ரைட்டா? அதனால அவங்க மேட்ச் எப்பாவது வந்துச்சுன்னா நான் பார்ப்பேன். இல்லன்னு சொல்லல. பார்ப்பேன், ரசிப்பேன். பட் இந்த டீம் ஜெயிக்கணும், அந்த டீம் ஜெயிக்கணும், என் டீமுக்கு எகென்ஸ்டா அந்த டீம் ஜெயிக்கணுங்கிறது மானங்கெட்ட பொழப்பு. அத வந்து யாரும் பண்ணாதீங்க. ஒரு இண்டிவிஜுவலுக்காக நீங்க சொம்படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, வி வில் நாட் டேக் யூ சீரியஸ்லி. நோபடி இஸ் கோயிங் டூ டேக் யூ சீரியஸ்லி. இதே மாரி இவங்கலாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஆளுக. நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா, டீமுக்கு எகெயின்ஸ்டாவே டர்ன் ஆவானுங்க. இண்டிவிஜுவல் தான்டா பெருசு. இவன் இல்லன்னா உன் டீமே இல்லம்பானுங்க. டேய் கொய்யால, என் டீம் இல்லன்னா உன் பிளேயரே கிடையாதுடா. அயோக்கிய பயலுகளா! என்னடா பேசிட்டு இருக்கிறீங்க? ஸோ அந்த மாரி இத வந்து நெறைய பேத்த அஃபெண்ட் பண்ணலாம். பட் த ட்ரூத் இஸ் டீம் பிஃபோர் எனிபடி எல்ஸ். பிளேயர் இன்னைக்கு வருவான், நாளைக்கு போவான். இன்னைக்கு உங்க டீம்ல விளையாடுவான். நாளைக்கு முதுகுல குத்திட்டு ஆப்போனன்ட்ல போய் விளையாடுவான். ஆனா நம்ம கிளப்பு என்னைக்குமே எங்கேயுமே போகாது. அது நம்மளோட கிளப்பு. ரைட்டா? என்ன ஆனாலும், அழிஞ்சாலும் உலகமே அழிஞ்சாலும் அது நம்ம கிளப்பு. பிளேயர்ஸ் அப்படி கிடையாது. அவங்களுக்குன்னு தனி மூளை இருக்கு. தனிப்பட்டு செயல்படுவானுங்க. நம்மள மனசெல்லாம் புண்படுத்துவானுங்க. பட் நல்ல பிளேயர்ஸ பார்த்து ரசிக்கிறதுல தப்பே கிடையாது. அத நான் குத்தமும் சொல்ல போறது கிடையாது. ஸோ வித் தட் திஸ் இஸ் லா லிகா. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் டாபிக்க விட்டு எங்கெங்கேயோ போயிட்டேன். கொஞ்சம் வன்மத்த கக்கிட்டேன். வேற ஒண்ணும் கிடையாது. கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அந்த காரணத்தினால லைட்டா கொஞ்சம் சொருகு அப்படின்னு சொல்லிட்டு சொருகிட்டேன். பட் கமிங் பேக் டூ த பிரீமியர் லீக். தி கிரேட்டஸ்ட், தி மோஸ்ட் பாப்புலர், பார்க்கறக்கு எக்ஸைட்டிங்கோட கொடூரமா இருக்கக்கூடியது பிரீமியர் லீக். அது வந்து நான் ஏன் சொல்றேன்னா, கிராஸ் கிரீனா இருக்கும் பாஸ். உண்மைய சொல்றேன். இப்ப செரியா பாருங்க. நீங்க வந்து லாலிகா பாருங்க. புல்லெல்லாம் பச்சை பசேன்னுலாம் இருக்காது. நான் எப்படி ஸ்க்ரீன்ல போட்டுருக்கேன். அந்த மாரி பச்சை பசேன்னு இருக்கும். ஸ்டேடியம் வந்து ஜாம் பேக்ட்டா இருக்கும். நீங்க ஒரு நாள் கூட ஸ்டேடியம்ல வந்து ஆள் இல்லாம பார்க்க முடியாது. இதே வந்து லாலிகா, செரியா, லீக் ஒன் பக்கத்துலலாம் போனீங்கன்னா, பல செக்ஷன்ஸு காத்து வாங்கிட்டு கிடக்கும். அது ஒரு வேற கத. ஸோ இங்க இருக்கிற டீம்ஸ்ல முக்கியமான டீம்ஸ் யார் யாருன்னா, ஆர்சனலு, யுனைட்டடு, செல்சி, மான்செஸ்டர் சிட்டி, டாட்னம் ஹாட்ஸ்பர், அ லிவர்பூல். ஸோ இதுதான் இந்த டீம்ஸ் தான் குளோபலி எல்லாரும் சப்போர்ட் பண்ணக்கூடிய டீம்ஸு. இத தாண்டியும் நல்ல டீம்ஸ் இருக்காங்க. இது இங்கிலீஷ் பிரீமியர் லீக்ல இருக்கிற நல்ல விஷயம் என்னன்னா, ஆ மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் எல்லா எல்லா டீம்ஸையும் தெரியும். அதுக்கு காரணம் என்னன்னா,
இங்கிலீஷ் பிரீமியர் லீக்ல 1992க்கு முன்னாடி அது வந்து இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் இயர்ன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பிரீமியர் லீக்ன்னு பேர் மாத்தம்லாம் ஆரம்பிச்சு, இந்த தனித்தனியா பிராட்காஸ்டிங் பண்ணாதீங்கடா டீம்ஸு. நீங்க வாங்க, எல்லாத்தோட பிராட்காஸ்டிங் ரைட்டையும் நான் வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு நான் அதுக்கு உங்களுக்கான காசுகள குடுக்குறேன். அது எப்படின்னா, அ எல்லா டீம்ஸுக்கும் கரெக்ட்டா பங்களிச்சு குடுக்கப்படும். பேஸ்ட் ஆன் மெரிட். பாப்புலாரிட்டிய மட்டும் கிடையாம, ஃபர்ஸ்ட் டீமா முடிக்கிறீங்களா? உங்களுக்கு மெரிட் வைஸ் ஒரு பணம் குடுக்கப்படும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டா ஜெயிக்கிற டீம் வந்து ஒரு $10,000,000 அவங்களுக்கு பரிசா குடுக்குறாங்க. வித் அ பிராட்காஸ்டிங் ரைட்னா, கடைசியா முடிக்கிற டீமுக்கு 5,000,000 கிடைக்கும். ரைட்டா? ஸோ அந்த டிஸ்பாரிட்டி அவ்வளோ இருக்காது. இந்த இந்த இதுல இருக்கிறதுலயே டொக்கு டீமு ஓகே. நாட் அ டொக்கு டீம். எந்த டீமுமே உலகத்தில டொக்கு டீம் கிடையாது. ஐ அம் சோ சாரி ஃபார் யூசிங் தட் டெர்ம். பட் இப்ஸ்விச்ன்னு ஒரு டீம் இருக்கா? இந்த இப்ஸ்விச்னால வாங்க முடியிற பிளேயர்ஸ ஒரு ஸ்பெயின்ல இருக்கிற, ஒரு செரியால இருக்கிற பெரிய டீம்னால வாங்க முடியாது. பெரிய டீம்னா ரியல் மேட்ரிட், பார்சலோனா அந்த டீம்ஸ சொல்லல. அதுக்கு கீழ இருப்பாங்க இல்லையா? அந்த டீம்ஸ்னாலயே அஃபோர்ட் பண்ண முடியாது. ஆனா, இப்ஸ்விச் டவுன்னால வாங்க முடியும். அதுக்கு காரணம் என்னன்னா, பிரீமியர் லீகோட மார்க்கெட்டிங்கு. அந்த அளவுக்கு பணப்புழக்கம் இருக்குது பிரீமியர் லீக்ல. ஸோ, இதுல வந்து ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு ரகமா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட்டா இருக்கு பார்த்தீங்களா, அதான் வந்து ஆர்சனல்ங்கிற டீமு. அவங்க லீக் ஜெயிச்சு சுமார் 20 வருஷம் ஆச்சு. சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சதே கிடையாது. 2வதா இருக்கிற டீமு ஆஸ்டன் வில்லான்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு சின்ன டீம் தான். அ ஒரு காலத்தில பெரிய டீமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் சின்ன டீமாவே மெயின்டெயின் ஆனாங்க. அதுக்கப்புறம் 2வது லீக்குக்கு போனாங்க. மறுபடியும் இப்ப வந்து சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்ஸ்லலாம் இருக்காங்க. நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஒரு ஒரு நல்ல ஹிஸ்டரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன டீமா இருந்தாலும் நல்ல டீமு. பான்மத்தும் அதே மாரி தான். ஒரு க்ளோஸ் கம்யூனிட்டி இருக்கக்கூடிய ஒரு டீமு. அச்சோ! அ மக்களே ஐ அம் சோ சாரி. கால் பண்ணிட்டே இருக்கான் அயோக்கிய பையன். பட் பிரைட்டனு அதுவும் அதே மாரி டீம் தான். செல்சி வந்து எப்படின்னா, ஒரு காலத்தில பிரீமியர் லீக்ல இருக்கக்கூடிய டீமா தான் இருந்தாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னா, ரோமன் ஆப்ராமோவிச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஷ்யால இருக்கிற ஆலிகார்க் வந்து, "இந்தா என்கிட்ட நெறைய ஆயில் மணி இருக்கு. ஃபுல்லா பம்பிங் பண்றேன். நல்ல நல்ல பிளேயர்ஸ வாங்குறேன். இந்த டீம பெரிய டீம் ஆக்குறேன்னு" சொல்லிட்டு தலைவன் ஆக்கிட்டான். அது வந்து பண்ணிட்டான். இப்ப 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷத்துல பெரிய டீமும் ஆயிருச்சு. யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பஞ்சாயத்து நடந்த காரணத்தினால, ரஷ்யன் ஆலிகார்க்கா நீயு? செல்சியெல்லாம் ஓன் பண்ண முடியாது. அப்படியே கிளம்பி ஓடிருன்னு சொல்லிட்டு அவன கெளப்பி விட்டானுங்க. ஸோ அந்த கத தான் வந்து செல்சியோட கத. அதுக்கப்புறம் கிறிஸ்டல் பேலஸ் கதை இருக்கு. கிறிஸ்டல் பேலஸ் வந்து ஒரு ஒரு குட்டி டீமு. அந்த குட்டி டீம் வந்து அப்பப்ப வந்து பெரிய பெரிய டீம புடிச்சு மாத்திருவானுங்க. அதான் அவனுங்களோட ஹாபி. அதுக்கப்புறம் எவர்டனும் ஒரு ஸ்டேபிளான ஒரு பிரீமியர் லீக் கிளப்பு. இப்ப கடந்த 3, 4 வருஷமா அடி வாங்கி சுத்திட்டு இருக்கானுங்க. ஃபுல்லமும் அதே கத தான். இப்ஸ்விச் டவுனு இப்ப தான் 1 டிவிஷனுக்கு வந்திருக்கானுங்க. ரொம்ப சின்ன டீமு. அந்த டீமுக்குலாம் வந்து பிரீமியர் லீக் ஸ்டேட்டஸே குடுக்கக்கூடாது அந்த ஸ்டேடியமுக்குங்கிற மாரி ரொம்ப சின்ன டீமு. பட் ஆனா அவங்க பிரீமியர் லீக்ல வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கீழ இருக்கிறது 3வது ரோல ஃபர்ஸ்ட் டீமு லெஸ்டர் சிட்டின்னு ஒரு டீமு. 2016ல பிரீமியர் லீகே ஜெயிச்சானுங்க. யாருமே நெனச்சு பார்த்துருக்க முடியாது. ஆனா அந்த மாரி ஒரு சம்பவத்த நிகழ்த்தினானுங்க. ஆ லெஸ்டர் சிட்டி. அது எப்படின்னா, ஒரு பங்களாதேஷ் வேர்ல்டு கப்ப ஜெயிக்கிற மாரின்னு வச்சுக்கோங்களேன், கிரிக்கெட் டெர்ம்ஸ்ல. அதுக்கப்புறம் லிவர்பூலும் ஒரு பயங்கர ஃபேமஸான டீமு. ஆ ஒரு 30 வருஷமா ட்ராஃபியே ஜெயிக்காம இருந்தானுங்க. அதுக்கப்புறம் 2020ல ஒரே ஒரு பிரீமியர் லீக் ஜெயிச்சானுங்க. ஆ யூரோப்பியன் ட்ராஃபி வைஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான இங்கிலீஷ் டீம் வந்து பிரீமியர் லீக் லிவர்பூல் தான். 6 சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மான்செஸ்டர் சிட்டி, செல்சியோட கதையே தான். பிஎஸ்ஜியோட கதையே தான். ஒரு ஒரு ஆயில் டீமு. இந்த எண்ணெய் கிணறுலேருந்து காச சம்பாரிச்ச யாராவது கொண்டு வந்து பம்ப் பண்ணி இந்த டீம பெரிய ஆளாக்குனாங்க. இது ஏன் பெரிய ஆளாக்குனாங்கன்னா இந்த டீம, மான்செஸ்டர் யுனைட்டட்ன்னு ஒரு டீம் இருக்கு. அதான் பக்கத்துல இருக்கு பாருங்க. அந்த சிவப்பு கலர் சாத்தான் இருக்கிற ஒரு மேட்ரு. அதுதான் வந்து உலகத்திலேயே ஒரு காலத்துல ரொம்ப பாப்புலர் டீமா இருந்துச்சு. இந்த பார்சலோனா, ரியல் மேட்ரிட், யுனைட்டட் இந்த 3 டீம் தான் உலகத்திலேயே ரொம்ப பாப்புலரான டீமு. இந்த அபுதாபியிலேருந்து வந்த ஷேக் என்ன பண்ணாங்க, சரி அ மான்செஸ்டர் யுனைட்டட்ன்னு ஒரு டீம் இருக்கு. ஏன் மான்செஸ்டர் சிட்டின்னு இருந்துச்சுன்னா, சீக்கிரமா செல் ஆயிரும். இப்ப அடிடாஸ் இருக்கு. அபிபாஸ் மாரி ஒரு டீம போட்டு ஓட்டி விட்டோம்னா, 4 பேர் வாங்கத்தானே செய்வான் ஏமாந்து. அதனால வந்து சும்மா காச எறன்னு எறச்சு, அத இப்ப பெரிய டீம் ஆக்கிட்டான். ஷேக்கு சாதிச்சுட்டான். இப்ப வந்து உலகத்திலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீமு மான்செஸ்டர் சிட்டி தான். ரியல் மேட்ரிட் கதையே தான். உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் ஏற்படக்கூடாது. நான் வந்து சந்தோஷமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க பார்க்க வேண்டிய டீம் மான்செஸ்டர் சிட்டி. அதுக்கு உலகம் ஃபுல்லா அவ்வளவா ஃபேன்ஸ் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த பார்சிலோனாவோட பி டீம்ன்னு சொல்லி ஒரு குரூப் சுத்துது. அந்த குரூப்ல சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் கோரா சப்போர்ட் பண்றதுக்கு
ஒரு 4, 5 பேர் இருக்காங்க. ஒரு 2008லிருந்து சப்போர்ட் பண்ற 2, 3 பேர நான் பார்த்துருக்கேன். ஆனா, எல்லாருமே இப்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறவங்க தான். அது வந்து தப்பு கிடையாது. நீங்க பார்க்குறீங்க, அந்த டீம் விளையாடும்போது, நீங்க அவங்கள விளையாடுறது புடிச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ, நீங்க சப்போர்ட் பண்ணலாம். தாராளமா பண்ணலாம். அந்த டீமுக்கு உலகம் ஃபுல்லா அவ்வளோ சப்போர்ட் இல்லைனாலும், நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அ தாராளமா சப்போர்ட் பண்ணலாம். தப்பே கிடையாது. ஏன்னா வந்து இந்த பி பி அ கிரேட் வெர்ஷன் ஆஃப் மான்செஸ்டர் யுனைட்டட்ன்னு நான் சொன்ன காரணத்தினால, அதையெல்லாம் அப்படி எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் யுனைட்டட் ஃபேனு. நான் அப்படிதான் சொல்லுவேன். ஸோ கம்மிங் டூ யுனைட்டட், மான்செஸ்டர் யுனைட்டட் த பிக்கஸ்ட், பேடஸ்ட், த கிரேட்டஸ்ட் கிளப் இன் த வேர்ல்ட் மான்செஸ்டர் யுனைட்டட். அந்த டீம் தான். அந்த டீம் தான். அந்த டீமுக்காக தான் வாத்தியாரே இந்த சேனலே நடத்தின்னுக்கிறேன் நானு. அந்த டீம்னால தான் நான் வந்து ஃபுட்பாலே பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ த கிரேட்டஸ்ட் டீம் இன் இங்கிலாந்து, மோஸ்ட் பாப்புலர் டீம் இன் இங்கிலாந்து. ஆ வந்து இந்த 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 டீமுக்கு வந்து எல்லா கிளப்புக்கும் ஒரு கதை இருக்கு. அதே மாரி இந்த டீமுக்கும் ஒரு பல விதமான கதைகள் இருக்கு. கடைசி 10 வருஷமா அதர பாதாளத்தில இருக்கானுங்க. எவன்லாம் இந்த டீம மாத்தி போறானோ, அவன்லாம் இந்த டீம் விட்டு போயிட்டான். இப்ப வந்து இந்த ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த டீம்ல அந்த டீம் தாவுறது. இந்த மாரி தாவி இப்ப யுனைட்டட்ல இருக்கிற ஃபேன்ஸ்லாம் வந்து ஹார்ட் கோர் ஃபேன்ஸு. எவனா இருந்தாலும் கஷ்டத்தை தாண்டி இருக்கக்கூடியவனுங்க தான் இப்ப யுனைட்டட் சப்போர்ட்டரா இருக்கானுங்க. அ இப்ப வந்து டீம் நல்லா விளையாடுறது கிடையாது. படும் கேவலமா விளையாடுறானுங்க. நீங்க இந்த டீம் மேட்ச் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டீம சப்போர்ட் பண்ணணும்னே தோணாது. நீங்க ஏன் இந்த டீம சப்போர்ட் பண்ணணும்னா, க கரியர் டெவலப்மென்ட்டு, கேரக்டர் டெவலப்மென்ட்டு இந்த மாரி ஏதாவது தேவைப்படுது. வாழ்க்கையில வந்து எனக்கு அடி மேல அடி விழுகணும். அதுக்கப்புறம் அதிலிருந்து நான் எந்திரிச்சு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க சப்போர்ட் பண்ண வேண்டிய டீம் மான்செஸ்டர் யுனைட்டட். அதுக்கப்புறம் அது பக்கத்தில இருக்க டீம் நியூகாசில். அந்த குதிரையெல்லாம் போட்டிருக்குல்ல, சீ ஹார்ஸ். அது வந்து நியூகாசில் யுனைட்டட். அ எவர்டன் மாரி ஒரு டீம் தான் இது. பிரீமியர் லீக் ஹிஸ்டரி இருக்கக்கூடிய ஒரு டீம். ஆனா, அவங்க ஓனர் வந்து தப்பு தப்பா ஃபினான்சஸ் எல்லாம் பார்த்து, அவனுங்க கப்பை சடிச்சு ரெலகேட் ஆயி கேவலப்பட்டு, ஆ இப்போ கட்டாரி இன்வெஸ்ட்மென்ட் ஃபிர்ம் மாரி சவுதியிலேருந்து ஒரு சவுதி இன்வெஸ்ட்மென்ட் வந்து அந்த டீம இப்ப டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இந்த மான்செஸ்டர் சிட்டி மாரி, இந்த செல்சி மாரி இந்த டீம் ஆகறக்கான வாய்ப்புகள் ஹெவியா இருக்கு. இப்பவே சப்போர்ட் பண்ணீங்கன்னா, ஃபியூச்சர்ல வந்து நெறைய சக்சஸ் காத்துட்டு இருக்கு உங்களுக்காக. ஆஸ்டன் வில்லா மாரி இன்னொரு டீமு, அந்த கடைசியில ரோல இருக்கிற அ நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டு. இதுவும் ஒரு ஹிஸ்டாரிக்கலான டீமு. அது பக்கத்தில இருக்கிறது சவுத்தாம்ப்டன். அந்த கோழி நிக்கிற மாரி ஒரு டீம் இருக்கு பாருங்க. இந்த டீம் தான் வாத்தியாரே. என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு தெரியக்கூடாதா? அந்த டீம தான் நீங்க சப்போர்ட் பண்ணணும். ட்ராஃபிஸ் எல்லாம் ஜெயிக்கவே மாட்டானுங்க. டாட்னம்ங்கிறது என்ன சொல்றது? ஒரு ட்ராஃபி ஜெயிக்காத ஆர்சிபி மாரியான ஒரு டீமு. கிரிக்கெட் வகையறால சொன்னோம்னா, ஒரு ஆர்சிபி ஆஃப் ஃபுட்பால் இஸ் டாட்னம். இல்லன்னா ஆர்சிபி இஸ் த டாட்னம் ஆஃப் கிரிக்கெட்ன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி சொன்னாலும் எவனாவது கிளம்பி வரப்போறான். பட் இருந்தாலும், இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, ஏது பண்ணுவானுங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு மேட்ச்ல அடி போட்டு பொளந்து வீசுவானுங்க. இன்னொரு மேட்ச்ல என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியாது. இவனுங்க என்னதான் முக்குன்னு முக்குனாலும், என்னதான் வேர்ல்டு கிளாஸ் பிளேயர்ஸ வச்சிருந்தாலும், டிராஃபி மட்டும் ஜெயிக்க மாட்டானுங்க. அது என்னமோ ஆயிப்போச்சு. மேபி இந்த சீசன் ஜெயிக்கலாம். நீங்க சப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஜெயிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ பிகம் அ டாட்னம் சப்போர்ட்டர். உங்களுக்கு என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்னு பிரெடிக்ட்டே கூடாது. அடிச்சு போட்டு துவம்சம் பண்ணணும்னா டாட்னம சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது வெஸ்ட் ஹாமு, வுல்வர்ஹாம்ப்டன் வாண்டரர்ஸ்ன்னு ஒரு டீமு. இவங்களும் கொஞ்ச நாளா பிரீமியர் லீக்லயே இருக்கிற டீம்ஸ் தான். ஸோ தீஸ் ஆர் த டீம்ஸ், தீஸ் ஆர் த லீக்ஸ். நான் வந்து சும்மா அப்படியே கடகடன்னு சொல்லி முடிச்சுட்டேன். டீட்டெயிலா ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு வீடியோவ இறக்கப் போகிறேன். அந்த ஒவ்வொரு டீமோட வீடியோவையும் பார்த்து இன்ஃபார்ம்ட் டிசிஷன்ஸ் நீங்களே எடுத்துக்கோங்க. அப்படி இல்லையா, எனக்கு நீ சொல்றதெல்லாம் எனக்கு தேவையில்லடா. நானே மேட்ச் பார்த்து நானே ஒரு டீம சப்போர்ட் பண்ணிக்கிறேன். நீ என்னடா சொல்றது? நீ யார்றா? உன் பேர் என்னன்னு நீங்க கேட்கலாம். தப்பு கிடையாது. மேட்ச போட்டு பாருங்க. ஒரு டீம் உங்கள புடிச்சு இழுக்கும். அப்படியே அப்படியே வாடா! வா! அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு இழுக்கும். அந்த டீம போய் சப்போர்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி சொன்ன மாரி தான். எத வேணா மாத்தலாம். ஃபுட்பால் டீம மட்டும் மாத்தக்கூடாது. நம்ம ஒரு கிளப்ல செட் ஆயிட்டோம்னா, அந்த கிளப் தான். சாகுற வரைக்கும் அந்த கிளப் தான். அப்படி எனக்கு புடிக்கவே இல்ல, எனக்கு வேண்டவே வேண்டாம்னா, ஃபுட்பால விட்டு போயிற வேண்டியதுதான். இதான் மேட்ரு. இத தாண்டிலாம் பெருசா பேசறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ, அடுத்த ஃபுட்பால் பேசிக் பார்ட்ல என்ன கொண்டு வரப்போறேன்னா, ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எப்படி நடக்குது? ட்ரான்ஸ்ஃபர்ஸ்ல யார் யார எப்படி எப்படி வாங்குறீங்க? அப்படிங்கிற மேட்டர ஃபுட்பால் பேசிக்ஸ் பார்ட் 4ல பார்ப்போம். ஐ திங்க் இது ரொம்ப பெரிய வீடியோவா போயிடுச்சு. பட் அகைன் இஃப் சம்மோன் ஃபைண்ட்ஸ் வேல்யூ இன் இட், ஐல் பி கிரேட்ஃபுல். பட் தேங்க் யூ சோ மச். ஹேவ் அ கிரேட் டே. ஃபுட்பால் பேசிக்ஸ் பார்ட் 4ல